அண்ணன் சரியில்ல. இதோட எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுறேன் அப்படின்னு கார்த்தி என்ன பண்றாரு, அந்த டைரி இருக்கிறனால தானே இந்த அண்ணன் பார்த்து படிச்சு நம்மளுடைய பழைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு நினைச்சு, நம்ப கார்த்தி இதோட தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி என்ன பண்றாரு, அந்த டைரிய கொண்டு போய் வச்சு எரிக்கிறாரு. "அண்ணோ, ஐயோ சின்னத்தா, ஏன் இப்படி அதெல்லாம் பண்றீங்க? நீங்க ஆசை ஆசையா எழுதுன டைரி. உங்களுடைய நினைவுகள் அதுல நெறைய இருக்கும் சின்னத்தா. அத போய் எரிச்சு ஏன் கஷ்டப்படுறீங்க? வேணாம் சின்னத்தா, விட்டுருங்க" அப்படின்னு அண்ணனும் தடுக்குறாங்க. ஆனா கார்த்திய பொறுத்தவரைக்கும், "இங்க பாரு புலி மூட்டை, என்னுடைய நினைவுகள் அப்படிங்கிறது அது தேவையில்லாத விஷயம் தான். நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு நல்ல நினைவுகள சம்பாரிச்சு வைக்கல. அந்த நினைவுகள் எல்லாமே ரொம்ப மோசமானதாவும், ரொம்ப கஷ்டமானதாவும் தான் இருக்கு. எனக்கு அதெல்லாம் இனிமே தேவையில்ல புலிமுட்ட. எனக்கு இப்ப இருக்கிற இந்த தருணம் தான் புடிச்சிருக்கு. எனக்கு இதுதான் சந்தோஷத்தையும் குடுக்குது. அதனால எனக்கு இதுவே போதும். இதுக்கப்புறம் வாழ்க்கையில உனக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு இடைவெளியும், தூரமும் இருக்க தேவையில்ல. அதுக்கு இடையில யாரும் கிடையவும் கிடையாது. ஸோ உனக்கு நான், எனக்கு நீ அவ்வளோதான். இத மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும் புலிமுட்ட" அப்படின்னு சொல்லி அந்த டைரிய தூக்கி போட்டு கார்த்தி டைரிய கொளுத்துறாரு. "அண்ணோ, இல்ல சின்னத்தா, எனக்காக நீங்க இப்படிலாம் பண்ற மாரி தெரியுது. வேணாம் சின்னத்தா, நான் சொல்றத கேளுங்க சின்னத்தா" அப்படின்னு அண்ணன் தடுக்குறாங்க. ஆனா கார்த்தி விடவே இல்ல. எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறாரு. இத நம்ம சரவணனும், அவங்க அம்மாவும் மாடிலருந்து பாக்குறாங்க. "ஏன்பா சரவணா, என்னப்பா பண்றான் அவன்? என்னமோ ஒரு நோட்டு மாரி இருக்கு, ஒண்ணா போட்டு எரிச்சிட்டு இருக்கான். அப்ப என்னமோ வேணாம் வேணாங்கிறான். இவன் எரிக்கிறான். என்னவா இருக்கும்?" "அதாம்மா எனக்கும் புரியல. ஏதோ ஒண்ணு நடக்குது. 2 பேருக்கு இடையில என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேம்மா." "சரி அம்மா, இருங்க. அவங்க போறாங்க. நான் போய் பார்த்து வரேன்னு" சொல்லிட்டு சரவணன் வரான். அப்படியே அவங்க அம்மா பின்னாடியே வராங்க. அந்த டைரி அப்பதான் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம சரவணன் அத அப்படியே கொஞ்சமா அமுச்சிட்டு, அத எடுத்து பார்க்குறாரு. அதுல நம்ப கார்த்தியும், ரம்யாவும் சேர்ந்து இருக்கிற ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் இருக்கு. அத பாதி எரிஞ்சு, பாதி எரியாம இருக்கிறத அமுச்சு, நம்ம சரவணன் வெளிய எடுத்துடுறான். எடுத்து பார்க்கும்போது ரம்யாங்கிறது நல்லாவே தெரியுது. "என்ன இது? ரம்யா சுடிதார் போட்டிருக்காங்க. கார்த்தி அவன் கூட நெருக்கமா கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்திருக்கானே!" அப்படின்னா, ஏற்கனவே ஆபீஸ்ல ரம்யாவுக்கும், நம்ம தம்பிக்கும் சரியா செட் ஆகலன்னு சொன்னாங்களே! அதுக்கெல்லாம் காரணம் இதுதானா? அப்ப ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் என்ன பழக்கமா இருக்கும்? ஒண்ணும் புரியலையே! ஏதோ சந்தேகமா இருக்கே! அப்படின்னு சரவணன் புரிஞ்சுக்கிறான். சரி, இந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு போய் நாளைக்கு ரம்யாட்ட காட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரவணன் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறான். போயிட்டு ரம்யாவ பார்க்கணும் அப்படின்னு சரவணன் சொல்லவும், சரவணன உள்ள விடுறாங்க. ரம்யாவ பார்க்கவும், ரம்யா உடனே, "சொல்லுங்க, யார் வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தாங்க சரவணன். பில் கலெக்டர் கார்த்தி எடுத்த அண்ணன்." "ஓ! அப்படிங்களா? சொல்லுங்க." "ஆமா, உங்களுக்கு என் தம்பிக்கு என்ன பிரச்சனை? எதனால அடிக்கடி என் தம்பிகிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க?" "ஏங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? உங்க வீட்ல இருக்க இப்படி ஒரு ஆளா வந்துட்டு தான் இருப்பீங்களா? இது என்ன ஸ்கூலா? நான் உங்க தம்பிய டார்ச்சர் பண்ண சொல்லி கேட்க வந்திருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா இப்படி வந்து கேட்கறதுக்கு? இங்க பாருங்க, நாங்க வந்து கேட்க வந்ததுக்கான காரணமே வேற. எனக்கும் என் தம்பிய பிடிக்கல தான். அதுவும் குறிப்பா அந்த புடவ வியாபாரி அவர சுத்தமா பிடிக்கல. அதனால தான் அன்னைக்கு வந்து என் தம்பி பேர் சொல்லி இந்த ஆபீஸ்ல பிரச்சனை உண்டு பண்ணேன். ஆனா இன்னைக்கு வந்தது நான் வேற காரணத்துக்காக. உங்களுக்கும் என் தம்பிக்கும் என்ன பழக்கவழக்கம்? அத கேட்டு போலான்னு தான் வந்தேன்." சொன்ன உடனே ரம்யா ஷாக் ஆகுறாங்க. "என்னங்க, என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் ஒரு கவர்ன்மெண்ட் சர்வன்ட். என்ன வேலை செய்ய விடாம தடுக்குறீங்கன்னு சொல்லி, நான் இப்பயே போலீஸ்க்கு கால் பண்ணி உங்கள தூக்கி உள்ள வச்சுருவேன். ஏதோ அன்னைக்கு உங்கள வெளிய வர வச்சது நான் தான். உங்க மேல தப்பு இல்லன்னு நெனச்சு தான் உங்கள வெளிய வர வச்சேன். ஆனா இன்னைக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு என் தம்பிக்கு என்ன பழக்கவழக்கம்னு கேட்டேன். என்னங்க, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? நான் இருங்க, என் பியூன கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு நீங்க அப்புறம் பேசுங்கன்னு" சொல்லி சரவணன் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். பார்த்தா அந்த ஃபோட்டோல நம்ப ரம்யாவும் கார்த்தியும் சேர்ந்து நெருக்கமா இருக்கிற ஃபோட்டோவா இருக்கு. அத பார்த்த உடனே இங்க ரம்யாவுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. சரவணன் உடனே, "இங்க பாருங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத வந்து என் தம்பி யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து எரிக்கிறான். அப்படி எரிக்கிறான்னா, அது ஏதோ முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்தேன். அதுல இந்த ஃபோட்டோ இருக்கு. இந்த ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா, நீங்களும் என் தம்பியும் எப்படியோ பழகியிருக்கீங்க. அதனால தான் கேட்கிறேன். உங்களுக்கும் என் தம்பிக்கும் என்ன பழக்கவழக்கம்னு கேட்கிறேன். இது எப்பயிருந்து ஆரம்பிச்சது? இப்ப ஆரம்பிச்சதா? இல்ல முன்னாடி ஆரம்பிச்சதா? எதனால நீங்க என் தம்பி மேல இவ்ளோ கோவப்படுறீங்க, கடுப்பாறீங்க? உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சரவணன் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறான். ஒரு கட்டத்துக்கு மேல ரம்யாவால மறக்க முடியாம, "இது மாரி கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் கார்த்தி லவ் பண்ணோம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா கார்த்தி என்ன ஏமாத்திட்டு, என்ன துரோகம் பண்ணிட்டு அந்த அண்ணத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அத என்னால தாங்கிக்க முடியல. அதனால தான் அந்த கார்த்திய நான் பழி வாங்கணும்னு துடிக்கிறேன்" அப்படின்னு நம்ம ரம்யா உண்மைய போட்டு உடைக்கிறாங்க. அத கேட்ட உடனே சரவணன், "அப்படி போடுங்க. இத தாங்க எதிர்பார்த்தேன். சம்மந்தமே இல்லாம என் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லி நீங்களே கேஸ வாபஸ் வாங்கும்போது நெனச்சேங்க. அப்போ உங்களுக்கும் என் தம்பிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, ஆக மொத்தம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் குறுக்க வந்து பிரச்சனை பண்றது அந்த அண்ணன் தான். அந்த அண்ணன் மட்டும் கார்த்தி வாழ்க்கையில வராம இருந்தா, நீங்க இந்நேரத்துக்கு கார்த்திய கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கலாம். அதே மாரி தாங்க, அந்த அண்ணத்துக்கும் எனக்கும் கல்யாணம்னு ஒண்ணு பேசாம இருந்திருந்தா, நான் இந்நேரத்துக்கு வீட்ட விட்டு வெளிய போயிருக்க தேவையில்ல. என் வீட்ல இருக்க எல்லாரும் என்ன எதிரி மாரி பார்த்துருக்க தேவையில்ல.
ஆக மொத்தம் நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரி அந்த அண்ணன் தான். அந்த அண்ணத்த பழி வாங்கணும் தாங்க நான் வந்திருக்கேன். அதுக்காக தான் இதுல ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கேன்னு உங்கள விசாரிக்க வந்தேன். இப்பதானே புரியுது. அந்த அண்ணத்தால தான் நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. இங்க பாருங்க மேடம், இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல. அந்த அண்ணத்த பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீங்க எனக்கு சின்ன சின்ன உதவி பண்ணீங்க அப்படின்னா, நாம 2 பேரும் சேர்ந்து அந்த அண்ணத்த பழி வாங்கலாம். அண்ணத்த பழி வாங்கிட்டு இந்த வீட்ட விட்டு அவள தொரத்தி விட்டுட்டு, நான் உங்கள கார்த்தியோட சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இங்க பாருங்க, அண்ணத்த பழி வாங்கன்னு சொன்னீங்களே, அது வேணா ஓகே. கார்த்திய என் கூட சேர்த்து வைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் தேவையில்லங்க. அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனாவே வந்து என் கால்ல விழுந்து, நான் பண்ண தப்பு தான். என்னை ஏத்துக்க ரம்யான்னு சொல்லி கெஞ்சணும். அப்படி கெஞ்சினா மட்டும் தான் நான் அவன கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பாருங்க, அது உங்க விருப்பங்க. நீங்களாச்சு, கார்த்தியாச்சு. அது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். ஆனா நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரி அந்த அண்ணன். அந்த அண்ணத்த எப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அவள எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்படின்னு சரவணன் கேட்க, ரம்யாவும் சரிங்க. அந்த அண்ணத்த பழி வாங்குறதுக்கு என்ன உதவி பண்ணணுமோ சொல்லுங்க. நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு ரம்யா சரவணோட கை கோக்குறாங்க. ஸோ சரவணா, ரம்யா 2 பேரும் சேர்ந்து அண்ணத்த எப்படிலாம் பழி வாங்க போறாங்க? இதுக்கு இடையில கார்த்தி என்னென்ன பண்ணி ரம்யாவையும் சரவணையும் கட்டுப்படுத்த போறாரு? அண்ணமும் கார்த்தியும் ஒண்ணு சேருவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.